தேவாலயம் பிரம்மாண்டமாக எழுகிறது. சிவலிங்கத்திற்குள் இருந்து யோகி வெளிப்படுகின்ற லிங்கோத்பவராக யோகி வெளிப்படுகின்றார். மகாபலிபுரத்திலே அழகிய கலை வடிவம் பெற்று இன்றைக்கு விளாத்திக்குளத்தில் வந்து இருக்கின்றது. இந்த அழகு சிலைக்கு அபிஷேகம் இன்னைக்கு தபசு பொன்காமராஜ் திருக்கரங்களால் தான் அதுக்கு அபிஷேகம் பண்ண இருக்கின்றோம். எனவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லோரும் அந்த ஜூன் 7, 8 நடைபெறுகின்ற இந்த விழாவிலே பங்கு கொள்ள வேண்டும். பகவானுடைய பெருங்கருணை விளாத்திக்குளத்திலும் இன்னைக்கு நிரம்பி வருகின்றது. காணிமடம் தொட்ட இடம் துலங்கும். அதுக்கு அடையாளம் தான் அந்த விஷயங்கள், ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அதோட என்னன்னா, இன்னைக்கு வந்து இங்கே தான் காப்பு கட்டியிருக்கோம். ஒரு நல்ல காரியம் பண்ணுவது காப்பு கட்டி தான் ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு காணிமடத்தில் வந்து காப்பு கட்டி இன்னைக்கு செல்கின்றோம். எனவே காணிமடத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து யோகி பக்தர்களும் ஜூன் 7, 8 தேதிகளில் விளாத்திக்குளத்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார்.